பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லியிருப்பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து, அப்ப ஆண்டவர் அந்த தூதர்கள் பேசுகிறார்கள். அப்ப பேசும் பொழுது, நான் கிழவியா இருக்கிறேனே, எனக்கு வயது சென்று விட்டது, என்னுடைய கற்பம் ஸ்திரீகளுக்கு உள்ள எல்லா வழிபாடுகளும் நின்று விட்டதே, எனக்கு பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லி, அப்ப அவங்க இருதயத்துக்குள்ள சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய நினைவுகளை, நம் தோற்றத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 14வது வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு, உற்ப கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, சொன்னார், சொன்னதை செய்கிற தேவனுங்க. இயேசு சொன்னதை செய்கிறார். ஒரு மனுஷர் அல்ல அவர் பொய் சொல்லுவதற்கு, மனமாற அவர் ஒரு மாந்தரும் அல்ல. அல்லேலூயா. அது சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார் அவர். ஒருவேளை பாருங்க, நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம், ஆனால் சொன்னதை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. 25 வருடம் காத்திருந்தார் ஆபிரகாம் ஈசாக்கை பெறுவதற்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். எனக்கு தருவார், என் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கொடுத்தார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. இஸ்மவேல் அல்ல வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தையின்படி ஒருவேளை குழந்தை இல்லாமல் அநேகர் கற்பத்தின் கனி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னாரானால் கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு நிந்தையினால் இருக்கிறீங்களா, அவமானத்தினால் இருக்கிறீங்களா? எல்லா அவமானத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுடைய கற்பத்தையும் கடாச்சி உங்களுக்கும் அந்த கனியை தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரையா. அந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.